கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 126:1. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். தேவஜனங்களே, அநேகர் நம்ம ப்ரையர் டைம் சேனலில் வீடியோஸ் இல்லையே வரலையேன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். நமக்கு 5 நாளுமே வீடியோஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்து அதனுடைய முடிவு வரைக்கும் பாருங்கள். பாதியில் பார்க்குறதுனால தான் நாங்கள் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் முடிவு வரைக்கும் பாருங்கள். என்னென்ன வீடியோ எங்கே போடுறோம், ஏன்னா நமக்கு 3 சேனல் ஆண்டு தந்திருக்கிறாரு. நிறைய சேனல் இருக்குது. அதில் 3 சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த 3 சேனல்லையும் உள்ள லிங்க் அநேகருக்கு கிடைக்காததுனால அவங்க வீடியோஸ் வரலையே நினைக்கிறாங்க. இந்த ஆண்டு அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு பயன்படுறதுனால நம்ம சில வீடியோஸ் வேறு சேனலில் போட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்திருந்து தினமும் அதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, இரவு நேரத்தில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழேயும் அது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இணைஞ்சுக்கோங்க. அநேகர் இணைஞ்சிருக்கிறீங்க, பட் நீங்கள் செக் பண்ணுறது இல்லை. அதனால் உங்களுக்கு வீடியோ வர்றது தெரியல. ஸோ அதனால் வீடியோ வரலையே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இணைந்துருங்க. ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்தினுடைய முடிவில் பாருங்கள். எல்லா வீடியோஸினுடைய முடிவு, எந்த வீடியோவாக இருந்தாலும் அதனுடைய முடிவில் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சி எப்படி வரும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயன்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆவியில் பலப்படுறாங்க. பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. என வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாததுனால சங்காரம் ஆகிறாங்க. நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். நல்லா ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் தேவனுடைய ஞானமும் அறிவும் இல்லாததுனால ஜெப வீரர்கள் கூட இருக்கிறாங்க. நிறைய ஜெபிப்பாங்க, ஆனால் டக்குன்னு கசப்பு பட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேதத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருக்கும். உடனே கோவப்பட்டுருவாங்க. எதா எடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஜெபிக்கிறவங்க தான். அதனால தான் தேவ ஜனங்களே, உங்கள் விடுதலைக்கு சத்தியம் ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால தான் நம்ம நிறைய சத்தியங்களை, சாட்சிகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு அது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ தேவ ஜனங்கள் இணைஞ்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். எல்லா அதிகாலை ஜெபம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ பேக்கில் நாங்கள் என்ன வீடியோ போடுறோம், எதில் போடுறோம் தெளிவாக சொல்லிடுவோம். இனி உங்களுக்கு குழப்பமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம வசனம், கர்த்தர் தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பும் பொழுது என்ன நடக்குமா, அது சொப்பனம் கண்டது போல இருக்குமா. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வெள்ளம், உங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் திருப்ப சித்தமா இருக்கிறார். சித்தமா இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க அவருடைய பிள்ளைகள். அவருக்கு கேடான ஒன்றும் அவர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். ஏதோ ஒன்று அனுமதிச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் இந்த புடலங்கான்னு உள்ள இந்த அருமையான காய்கறி தெரியும். இந்த புடலங்காய் எப்படிப்பட்டதுன்னா, அது அழகாக அப்படி கொடியிலிருந்து வளரும் பொழுது என்ன ஆயிரும்னா, அது அப்படியே சுருண்டு நாயினுடைய வால் போல் சுருள ஆரம்பிச்சிடும். ஒரு பாம்பை போல் சுருண்டுரும். அப்போ இந்த புடலங்காய் நீளமாக வளர்கிறதுக்காக விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன கயரை கட்டி அதில் ஒரு கல்லை தொங்க போடுவாங்க. அப்போ அந்த புடலங்காய் என்ன செய்யாதுன்னா, சுருண்டு சின்னதாக போயிடாது. சுருண்டுச்சுன்னா பாம்பு மாதிரி பச்சையாக சின்னதாக மாறிடும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் அதுக்கு விலையே இருக்காது. அதனால ஒரு சின்ன கயரில் ஒரு கல்லை தொங்க போடுவாங்க. ஒரு பெரிய பாறைக்கல்ல தொங்க போட்டால் கொடியோடு பிச்சுட்டு வந்துடும். ஆனால் எவ்வளோ வெயிட்டு தேவை, எந்த வெயிட் இருந்தால் இதனுடைய ரூபம் மாறாது, இது அழகான ரூபத்துக்கு வரும், இது சுருண்டு போகாதுன்னு விவசாயிக்கு தெரியும். அதை விதைத்தவர்களுக்கு தெரியும். அப்போ கரெக்டான ஒரு கல்லை கட்டி விடுவாங்க. இது எதற்கு தெரியுமா? இந்த கல் கட்டக்கூடியது அந்த காய்கறிக்கு அது வலிக்க தான் செய்யும். அதனுடைய வாலில் கட்டி விட்டது போல் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதனுடைய ரூபம் அழகாக நீளமாக வளரும். ஸோ ஆண்டவரும் நமக்கு சில பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா, அது நம்ம ரூபத்தை நல்ல ரூபமாக மாற்றுக்கிறதுக்கு, ஒரு தங்கத்தை அக்னியில் போடுறதுக்கு காரணம், அது இன்னும் சுத்தமாகும், அதனுடைய களிம்பு போய்விடும். இதே போல் தேவ ஜனங்கள் ஆண்டு சில உபத்திரத்தில் போட்டதுக்கு காரணம் உங்களை அழிக்கிறதற்காக இல்லை, உங்களை உருவாக்குறதுக்கு, உங்களை உபயோகப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்கிறாரு, அந்த தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவார், அது உங்களுக்கு சொப்பனம் கண்டது போல இருக்கும். எத்தனை பிரச்சனையை மாற்றிருக்காரு. அதுக்கெல்லாம் நினச்சி நம்ம நன்றி சொன்னாலும், சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் மாற்றும் பொழுது அவருடைய தாராள மனசு, அவரே நீங்கள் நினச்சி கொண்டே இருக்கிற மாதிரி உள்ள அனுபவத்தை கொடுக்காம அதை சொப்பன மாதிரி மாற்றிட்டார். இப்போ யாராவது நம்ம ஒரு உதவி செஞ்சால், அந்த உதவியை பெற்ற நபர் நாளைக்கு உங்களை மதிக்காமல் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கவலையாக இருக்கும். ஆனால் நம்ம பலமுறை ஆண்டவரை மறந்து பலமுறை ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருப்போம்? கோவப்பட்டிருப்போம். ஆனால் எத்தனையோ நன்மைகளை வாங்கியிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர்.
அவர் நமக்கு ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். நீங்கள் மறந்து போக வச்சுருவார். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அவர் அந்த தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பும் பொழுது, அவர் நம்மளுடைய சியோனின் சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா. ஒரு சொப்பனம் கண்டா எப்படி இருக்கும்? 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருப்பீங்க, ஆனால் பிள்ளையை தந்துடுவார். அதுக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டா இருப்பீங்க. நன்றி சொல்லுவீங்க, எப்போவும் நன்றி சொல்ல தான் போகிறீங்க. ஆனால் ஒரு அடிமை மாதிரி உங்கள்கிட்ட நன்றியை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். நான் உனக்கு பிள்ளை தந்தேன்ல, நீ நன்றி எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இரு, நீ அடிமையாக இரு. அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு தாராள மனசில் என்ன செய்கிறாரு, அதை சொப்பனம் கண்டது போல் மறக்க வச்சிடுறாரு. என் பிள்ளை இவ்வளோ பாடுபட்டுல, இனி அதை நினைக்கவே கூடாதுன்னு அவர் என்ன செய்கிறாரு, உயர்த்திடுறாரு. அதனால் தேவ ஜனங்களே, பல முறை ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது நம்ம மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு என்னென்னா, அவர் அதை சொப்பனம் போல் மாற்றிட்டார். அதனால் நம்ம அதை மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அவருடைய தாராள குணம் அது. நான் செஞ்சேன்னு சொல்லி காட்ட மாட்டார். அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நன்றிகளில் குறைவுள்ளவர்களாய் மாறாதபடி கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி எப்பொழுதுமே நன்றி செலுத்துங்க. கடந்த காலத்தில் அவர் உங்களை விடுவித்தார்னா இப்பொழுதும் உங்களை அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது சொப்பனம் காண்றது போல் இருக்குமா. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்கள, ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. சொப்பனம் கண்டது போல் அது மாறும். ஒரு சொப்பனம் வந்தது போல் என்ன ஆயிரும், அது மறைஞ்சு போகும், அந்த பிரச்சனை மறைஞ்சு போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு அப்பா உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களை விசுவாசித்து என் தேவன் என்னுடைய பிரச்சனையை ஒரு சொப்பனம் போல மாற்றுவார்னு விசுவாசிக்கிறாங்களோ, ஒவ்வொரு பேருக்கும் பனி போல் அந்த பிரச்சனை மாறட்டும், சொப்பனம் போல மறையட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். ஸோ தேவஜனங்களை இணைஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் வார்த்தையை வாசித்து நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும். அநேகருக்கு வசனத்தை எப்படி இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியல. நிறைய பேர் இருதயத்துக்கு கொண்டு போகிறாங்க, நிறைய பேர் அதை சிந்தனையில் கொண்டு போயிடுவாங்க. பட் இன்றைக்கி ஆவியானவர் ஆண்டவருடைய சித்தமானால் அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பேரையும் தொட நாங்கள் செபிக்கிறோம். வசனம் இருதயத்துக்கு போகும், எல்லோரும் இணைவோம், வார்த்தையை கேட்கலாம். 9 மணி அளவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன். ப்ரேயர் டைம் சேனலில் வாட்ச் பண்ணி கொண்டே இருங்க. ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுக்கப்படும், உங்களை சந்திக்கலாம். ஆமேன்.